நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்ட பின்பு திமுகவிற்கு ஒரு புதிய சிக்கலானது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை தேர்தல் ஆணையம் பல விதிமுறைகளை வெளியிட்டுள்ளது. நடக்கவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் குறிப்பிட்ட தேதியில் நடக்க இருப்பதால் என்னென்னலாம் திட்டம் தீட்ட வேண்டுமோ அதையெல்லாம் தேர்தல் ஆணையம் பட்டியலிட்டு வெளியிட்டுள்ளது. குறிப்பாக தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் தேர்தலுக்கு முன்பாகவே அவர்கள் வைத்திருக்கக்கூடிய சொத்து பட்டியலை சரியான முறைப்படி வெளியிட வேண்டும் என தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை கொடுத்துள்ளது. கடந்த முறை தேர்தலில் நடைபெற்ற ஊழல் போல இம்முறை நடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை எனவும், குறிப்பாக வேட்பாளர்கள் தங்களுடைய சொத்து பட்டியலில் ஏதேனும் முறைகேடு செய்தால் அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள் என தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை கொடுத்துள்ளது. வைத்திருக்கக்கூடிய அனைத்து சொத்திற்கும் உரிய ஆதாரத்தை அவர்கள் வெளியிட வேண்டும் எனதான் தேர்தல் ஆணையம் இறுதி எச்சரிக்கை கொடுத்துள்ளது. அதன்படி திமுகவில் 20க்கும் மேற்பட்ட வேட்பாளர்களின் நிலையானது எந்த நேரத்திலும் தகுதி நீக்கம் செய்யப்படும் அபாயத்தில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன் உண்மைத்தன்மையை முழுமையாக விவரிக்கிறது இந்த ஒரு காணொளி. நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அரசியல் வட்டாரத்தில் இருந்து வெளியாகக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருப்பினும் அதை நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கொடுக்க முடியும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடந்த முறையே தேர்தல் நடப்பதற்கு முன்பாக திமுக உட்பட பல வேட்பாளர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருந்தனர். குறிப்பாக அவர்கள் தேர்தலில் கணக்கு காண்பித்த அவர்களின் சொத்து பட்டியலில் பல முறைகேடுகள் செய்ததன் காரணமாக கடந்த முறையே பல வேட்பாளர்கள் நிலையானது மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தது. அதன்படி இம்முறை திமுகவை பொறுத்தவரை முக்கிய வேட்பாளர்கள் வருமானத்தை விட அதிகப்படியான சொத்து சேர்த்தல், தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றும் நோக்கத்தில் அவர்களுடைய சொத்து பட்டியலை குறைவாக காமிப்பது, ஊழல் செய்வது, கஞ்சா கடத்துவது போன்ற திமுக முக்கிய வேட்பாளர்கள் பெரும் சிக்கலை கடந்து வந்திருக்காங்க. தேர்தல் ஆணையமும் 20க்கும் மேற்பட்ட வேட்பாளர்களை கண்ணும் கருத்துமா பார்த்துட்டு வராங்க. இந்த முறை ஒரு வேட்பாளர்கள் கூட எந்த ஒரு ஊழலும் செய்ய முடியாது எனவும், குறிப்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்க பல விதிமுறைகளில் ஒரு நபர் எவ்வளவு பணம் எடுத்து செல்ல வேண்டும், அதுபோலவே அதற்கு அவர் என்ன மாதிரியான ஆவணங்கள் வைத்திருக்க வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையம் பல விதிமுறைகளை அடுக்குகளாக அடுக்கி வந்துட்டு இருக்காங்க. இதில் 20க்கும் மேற்பட்ட திமுக வேட்பாளர்களின் சொத்து பட்டியலை காண்பதற்காக மக்களும் இங்கே காத்துட்டு இருக்காங்க. எவ்வளவு கணக்கு காமிக்கிறாங்க, அவர்கள் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள் என்ன அப்படின்றத மக்கள் பார்ப்பதற்கு தயார் நிலையில் இருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தல் நடப்பதற்கு முன்பாகவே யாரெல்லாம் தகுதி நீக்கம் செய்யப்படுறாங்க அப்படின்றதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போல பல அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.